பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் 119 சங்கீதம் 18 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருளும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதாகமம் நம் கைகள் தேவனாய் கர்த்தர் கொடுக்கப்பட்டதற்கு எதற்காக? இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது விடுதலை, சுகத்தை, பலனை, ஜீவனை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளீர்கள். இந்த வேத வசனம் ஒரு வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது உள்ளார இருக்கிற கவலை, கண்ணீர், வேதனைகள் எல்லாம் அப்படியே கண்ணீராக வெளியே வருகிறது. நீங்க என்ன பிரச்சனை போராட்டத்தில் போகிறீர்களோ, நீங்கள் ஒரு வார்த்தை உங்களை உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள் போய் ஜீவனாய் நின்று உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் வரும் பொழுது நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டுமோ அதற்குரிய வழிகாட்டியாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வேதாகமம் மீட்பின் புஸ்தகமாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எனவே வேதத்தின் செய்தி மீட்பின் செய்தி ஆகும். இது தேவனுடைய ராஜ்யத்தையும் திட்டத்தையும் பற்றியதாகும். மேலும் தேவன் நமக்கு தரும் ஒரு வெளிப்பாடாகும். இந்த வேதாகமத்தின் செய்தியை புரிந்து கொள்ள நமக்கு மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேதத்தின் அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய பிரகாசமான மனக்கண்கள் திறந்தால் மட்டும்தான் இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நீங்கள் பார்க்கும் போதும், வாசிக்கும் போதும், கேட்கும் போதும் உமது அதிசயங்கள், அவருடைய அதிசயங்கள், அவர் செய்த அற்புத அதிசயங்கள் வேதத்தில் எழுதப்பட்டவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்க்க முடியும், மற்றவருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, முதலில் உங்களுடைய கண்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய கண்களை பரிசுத்த அக்கினியினால் சுத்திகரிக்கும்படி, உங்கள் நாவுகளை பரிசுத்த அக்கினியினால் சுத்திகரிக்கும்படி நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் இந்த வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி அவர் உங்கள் கண்களை திறந்துள்ளார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த 119 சங்கீதம் 18 வசனத்தின்படி நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். வேத வசனத்தை வாசிங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.